கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடிப்போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள். நீதிமான்கள் தான் சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள். துன்மார்க்கராக நாம் இருந்தால் மற்றவர்கள் முன்பாக நாம் ஓடி போவோம். ஆனால் நீதிமான்களாக இருந்தால் நாம் சிங்கத்தைப் போல தைரியமாக இருக்கலாம். எப்படி நமக்கு தைரியம் வரும்? நாம் நீதிமான்களாக இருந்தால்தான் நமக்கு தைரியம் வரும். ரோமர் 5:7 என்ன 9 என்ன சொல்லுகிறது என்றால், பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, இப்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருந்தால் நாம் நீதிமான்களாக இருப்போம். சிங்கத்தை போல பல பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் நாம் தைரியமாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாக நாம் ஒளிந்து கொள்ளலாம். உதாரணமாக நாம் தாவீது கோலியாத்தை பார்க்கலாம். தாவீது ஒரு யங் மேன் தான். ஆனால் கோலியாத்தோ ஒரு நல்ல யுத்த வீரனாக இருந்தார். அவன் பெரிய கவசம் இதெல்லாம் போட்டுக்கொண்டு வந்தான். ஆனால் தாவீதுக்கு என்ன இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து என்ற ஒப்பற்ற நாமம், அவனுக்கு கர்த்தர் நாமம் அவனுக்குள்ளே இருந்தது. அவன் சொல்கிறான், 1 சாமுவேல் சில வசனங்களை மட்டும் நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 17:37 அவன் அந்த சவுலை பார்த்து சொல்கிறான், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. அப்போ பாருங்க, கர்த்தர் அவனோட கூட இருந்ததுனால தான் அவனால் இவ்வளோ பெரிய கோலியாத்தை அவனால் வெல்ல முடிஞ்சது. அவன்கிட்ட கூட போய் சொல்கிறான், 45 நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நம்மளுடைய பலனே கர்த்தருடைய நாமந்தான். அப்போ தான் நம்ம தைரியமாக இருக்க முடியும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்து என்ற அந்த ஒப்பற்ற நாமம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானுக்குள் ஓடி சுகமாக இருப்பான். ஸோ தாவீது கோலியாத்தை வென்றதற்கு காரணம் பயப்படாமல் அவன் தைரியமாக, எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அவன் வெளியே கூப்பிட்டு பேசினாலே பயப்படுறாங்க, எல்லாம் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறான். ஆனால் இவன் தாவீது சிறுவனாக இருந்த போதிலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனானபடியால் அவன் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி அந்த பெரிய கோலியாத்தை, சிங்கம் போல இருந்ததை தைரியமாக அவன் ஜெயித்து வெற்றி கண்டான். அதே போல் நாம் பார்க்கலாம், தானியேல் புஸ்தகத்தில் கூட 3:17-18 அங்கே நாம் என்ன பார்க்குறோம், 2-3 வசனங்கள் மட்டும் நம்ம வாசிக்கலாம். அவன் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த 3 பேரும் நீதிமான்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள போய் இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலையை இது பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ அவங்க முன்னால் போய் தைரியமாக போய் நிற்கிறாங்க. 17-18 மட்டும் படிக்கலாம். தானியேல் 3:17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அடுத்த வசனம் கூட பார்க்கலாம். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. என்ன உறுதியான ஒரு தீர்மானத்தோடு அவங்க பேசுகிறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் நீதிமான்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் பாருங்கள். வேறு யார் மேலேயும் அவங்க கான்ஃபிடென்ஸ் வைக்கல, தங்களுடைய புயபலத்தையோ அவங்க நம்பலை. ஆனால் தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கிற எங்கள் தேவன், அப்போனா அவங்க ஆராதிக்கிறவர்கள், அவர்கள் நீதிமான்கள். அதனால் அவங்க தைரியமாய் ஒரு பெரிய ராஜா கிட்ட போய் நம்மளால் பேச முடியுமா? அப்படி அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறனால சிங்கத்தை போல அவர்கள் தைரியமாயிருந்து பேசினார்கள். ஆனால் கடைசியில் அதே நேபுகாத்நேச்சர் இவங்களுடைய தைரியத்தினால, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றதுனால இவர்களுடைய தேவனே
ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி 29ஆம் வசனம் 28ஆம் வசனத்திலாம் நம்ம பார்க்கலாம். வீட்டில் நீங்கள் படித்து பாருங்கள். அப்படிப்பட்ட பெரிய தேவன். நீதிமான்கள் எப்பொழுதும் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். அதே போல் தானியேல் 6 கூட தானியேலுக்கு விரோதமாக அவன் ஜெபிக்கிற ஒரு குற்றமும் இல்லை, ஜெபிக்கிறதுல ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. தானியேல் ஜெபிக்கிற மனிதன். 6ஆம் அதிகாரம் தானியேல் 6 அங்கே எப்பொழுதும் அவன் இவனுக்கு விரோதமாக பத்திரம்லாம் கையெழுத்திடப்பட்டது எல்லாம் தெரிஞ்சால் கூட தானியேல் 11ஆம் வசனத்தில் பார்த்தா 11 மட்டும் இல்லை 10ஆம் வசனத்தில் கடைசி பாகம் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். இப்படி அவன் ஸ்தோத்திரம் செலுத்துகிறதே இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறவரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை போய் ராஜா கிட்ட சொல்லி அவனை சிங்கத்தின் கெபிக்கு போட்டாங்க. ராஜாவுக்கு நல்லா தெரியும் இவன் வணங்குற தேவன்தான் உண்மையான தேவன் என்று. அவன் ஜெபிக்கிற மனிதனாயிருந்தார். நீங்களும் நானும் ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, ஸ்தோத்திரிக்கிறவர்களாக, தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை கூட சிங்கத்தை போல தைரியமாய், நாம் நீதிமான்களாக இருக்கிறனால சிங்கத்தை போல தைரியமாய் இருக்க நம்மளுக்கு அவர் தான் உதவி செய்வார். எந்த பிரச்சனை வந்தாலும் பாருங்கள், சிங்கத்துக்கு கெபிக்கே போட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்குறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். திருப்பி மறுநாள் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்குறான். 20ஆம் வசனம் 16ஆம் வசனத்தெல்லாம் நம்ம அதை பார்க்கலாம். ஆக நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சிங்கத்தை போல தைரியத்தை கர்த்தருடைய நாமத்தினால் நம்மளுக்கு கொடுப்பார். நாம் ஜெபிக்கும் போதும், நாம் வேதம் வாசிக்கும் போதும், நாம் ஆராதிக்கும் போதும், அவருக்குள்ளே நம்மளை ஒழித்து கொள்ளும் போதும் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விசேஷமான தைரியத்தை கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீதிமான்களின் ஜெபங்களையே கர்த்தர் கேட்கிறார். பனையை போல அவர்கள் செழித்தே வளருவார்கள். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. நீங்கள் அதனால் தைரியம் கொண்டு பயப்படுவதில்லை. நீதிமான்களின் ஜெபங்களையே கர்த்தர் கேட்கிறார். பனையை போல அவர்கள் செழித்தே வளருவார்கள். ஆமாண்டவரே, கர்த்தாவே, நீதிமான்களின் ஜெபங்களை நீர் கேட்கிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, எங்கள் தைரியம் ஆண்டவரே கர்த்தா எல்லாம் உமக்குள் தான். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கும் போது ஆண்டவரே இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே சிங்கத்தை போல, மலையை போல பிரச்சனைகள் வந்தாலும் உம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ற அந்த ஒப்பற்ற நாமத்துக்குள்ள ஆண்டவரே நாங்கள் ஒளிந்து காணப்படும் போது, உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவரே நீர் எங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மாயான உலகத்திலே நாங்கள் நீதிமான்களாக இருந்து சிங்கத்தை போல தைரியமாக இருக்க எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபத்தேர் எடுக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே. ஆமேன். நேற்றைய பதில், பாவத்திற்கு அடிமையாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். பாவம், நீதி. ரோமர் 6 வசனம் 20. இன்றைய கேள்வி, எதை செய்யாமல் எதை செய்கிறேன்? நான் எதை செய்யாமல் நான் எதை செய்கிறேன்?